சரோஜமும் மாருத துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திர்மதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமே. புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்பலித்வம் ச ஹனுமத் ஸ்மரணா பவே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நம இதி. அந்த கேகசிங்கிற அரக்கியோடு சேர்ந்த உடனே அவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறது. ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகன். இன்னொன்று அந்த கேகசியுடைய தங்கை கும்பினிசின்னு பேர். அவர் ராட்சசி. அந்த கும்பினிசிக்கு கரண், சூடனன், திரிசரன்னு 3 குழந்தைகள். அப்போ உங்கள் சித்தி பையங்க கரதூஷணன், திரிசனன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூர்பனகர் இருக்கக்கூடிய இந்த பஞ்சவடி பக்கத்தில் இவங்க ராட்சசர்களாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கரதூஷணன் கரனுக்கு ரொம்ப அதிகப்படியான பலம் உள்ளவன், ராவணனுக்கு அடுத்த வீரனவன். கரண், சூடனன் 2 பேரும் அண்ணன் தம்பிய. திரிசரன் 3 பேருமே. இப்போ அது சொல்கிறான் தன்னுடைய கதையை. இந்த ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறான். அழகாக சொல்லுவான். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எப்போதும் எவராலும் வெலப்படாத வரம் பெற்றவன். இந்திரனுக்கு இந்திரன் எழுத ஒன்னா சுந்தரன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணான்னா, 3 கோடி வாழ்நாள், அவனுக்கு 3 கோடி வருஷம் ஆயுசு. அதனால் ராமன் என்ன பண்ணான், 3 கோடி வருஷம் அவன் தபஸில் கழிச்சானான். எப்போ பார்த்தாலும் தவம், சிவ பூஜை, தவம். அவன் 10 திசைக்கும் போய், ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு நாள் போய் சிவ பூஜை பண்ணிட்டு வருவான். அப்படிப்பட்ட வீரனவன், சிவபக்தன், பல வரங்களை சிவன்கிட்ட கேட்டு வாங்கினவன். அதனால அவனை யாராலும் 3 கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் கடுமையான தபஸ் பண்ணினவன். அவன் என்ன வரம் வாங்கினா, எப்போதும் எவராலும் வெலப்படாத வரம். என்னை யாராலையும் ஜெயிக்கக்கூடாது. தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் கேட்டு கடைசியில் மனுஷனை சொல்லும் போது தான் விட்டான். அதனால தான் மனுஷனாக பிறந்து வரான். எப்போதும் எவராலும் எழப்படாத வரம் பெற்றவன். இந்திரனுக்கு இந்திரன் இவனும் முன்னால் என்னன்னா, எழுத ஒன்னா சுந்தரன். காவிய இதில் எழுத முடியாத அழகு படைத்தவன். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணான்னா, சாமகானம் இசைக்கிறான். சாமகானம் இசைக்கும் போது சிவன் காட்சி கொடுக்குறார். இவ்வளோ அழகாக பாட்டு பாடுறேன்னு சொல்லி காட்சி கொடுத்தவனுக்கு என்ன பண்ணணும்னா, உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடுத்துடுன்னு ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டான். இந்த ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு கர்வமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு தடவை போய் இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே என்னென்னா, கைலாய மலையை பேக்கிறான். கைலாய மலையை பேத்த உடனே மேலே இருக்கக்கூடிய சிவலோகம் கைலாயம் ஆட்டம் காணுது. அப்போ பரமேஸ்வரன் பார்க்குற, நான் உனக்கு வரம் கொடுத்தேன், என்கிட்டயே நீ ஆட்டையான்னு கட்ட வரலனால ஒரு அழுத்தினார். இவன் உள்ள அமுங்கிட்டான். உள்ள அமுங்கி இவனுடைய குடல் வெளியே பிதுங்கி வந்துடுது. உடனே அந்த குடலை எடுத்து அந்த குடலுடைய இதில் சாமகானம் இசைக்கிறான். அந்த இசையில் மயங்கி சிவபெருமான் வரார். மறுபடியும் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறார். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆற்றலில் அவ்வளவு ஆற்றல் உள்ளவன், வேதங்கள் பூரா படித்தவன். இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ இது உள்ள ஒரே ஒரு சின்ன ஒரு பலவீனத்தினால தன்னுடைய பரம்பரைக்கே அழிவு பார்த்தான். அப்போ சாமகானங்கள் தெரிஞ்சவன் கானம் இசைப்பதில், அது அழகாக சம்பூர்ண ராமாயண படத்தில் டி.கே. பகவதி நடிச்சுப்பார் ராவணா. அப்போ பாடுவான். ஒவ்வொரு பாட்டுக்கும் அவன் விளக்கம் சொல்லி பாடுவான். சிதம்பரம் ஜெயராமன் பாடி காட்டுவார். அவனுடைய கொடி என்ன தெரியுமா, அவன் கலை ரசிகன் இருக்கா, வீணை கொடி. அவன் கொடியிலே வீணை வச்சிருப்பான். அப்போ கலை ரசிகன், சிவபக்தன், வேதங்கள்லாம் கரை கண்டவன், தபஸில் உயர்ந்த தவம் பூரா செய்து வரங்கள் பல வாங்கினவன். அது பின்னால் ராமனே சொல்லுவான் பார்க்கும்போது. அவ்வளவு அவனுடைய முகக்கலை எப்படி இருக்கும்னா, ராட்சசனா தெரியாது, அவ்வளோ அழகானவனாக இருப்பான். இந்திரனுக்கு இந்திரன் எழுத ஒன்னா சுந்தரன் இருப்பான். அப்படிப்பட்ட ராவணன்
அவனுடைய தம்பி கும்பகர்ணன், அவனுடைய தம்பி வீடனன், நான் 4வது பிறந்தவன், என் பெயர் காமவல்லி அப்படிங்கிறார். உடனே ராமன் கேட்குறான், இங்கே எதுக்காக வந்த? இல்லை, உன்னை பார்த்த உடனே எனக்கு உன் மேலே ஒரு காதல் உண்டாயிடுச்சு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, நீ யாரு அப்படின்னு. உடனே நான் தசரத குமாரன், எங்கள் அப்பா அயோத்தி நாட்டினுடைய அரசன், நாங்கள் இங்கே காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறார். அப்படியா? இப்போ உடனே கேட்குறா, இந்த இடம்லாம் கொஞ்சம் நகைச்சுவையான இடம். உடனே கேட்குறா, எங்கள் மாமாவா தசரதன் அப்படின்னா? ஆமாம். இப்போ எங்கே இருக்காரு எங்கள் மாமா? அவர்கிட்ட சொல்லி நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற. இல்லை, அவர் இறந்து போயிட்டார். ஐயோ மாமா இறந்துட்டீங்களேன்னு அழுகிறா தலையில் அடிச்சுட்டு. உடனே ராமன், இரு பொறுமையார், அவர் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ஏன் அதுக்கு அழுகிற அப்படின்னு. இல்லை, இவ்வளவு திறமையான மாமான்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோன்னா மாமாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க முடியாமல் போச்சு அப்படின்னு. உன்ன மாதிரி மருமக வரப்போறான்னு தான் அவன் முன்னாலேயே போய் சேர்ந்துட்டார் போல இருக்கு எங்கள் அப்பா அப்படிங்கிறான். ராமன் நகைச்சுவையாக அவருடைய ஆசையை தூண்டுற மாதிரி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கான். இது ராமன் பண்ண தப்பு. பின்னால் இது சீதை சொல்லுவா, சூர்பனகிட்ட விளையாடினார் கொஞ்ச நேரம், நான் இல்லைன்னு, அதனுடைய வேணை தான் நான் இங்கே இருக்கேன், அதனால் ஜாக்கிரதையாக சொல்லு அப்படின்னு சொல்லுவா, ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி விடுவா. இப்போ இப்படி கொஞ்ச நேரம் தமாஷா பேசிகிட்டு இருக்கா. இது ஆண்களுக்கே உள்ள சபலம். பெண்கள் மனைவி இல்லாட்டி பார்க்குற பொம்பளைட்ட கொஞ்சம் சபலமாக பேசுவோம். இது எல்லா ஆண்களுக்கும் உள்ள வீக்னஸ். அதை ராமன் இங்கே லேசாக கோடிட்டு காரணம். இவட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீதை வரா உள்ளேருந்து உள்ள அந்த பர்ணசாலையிலேருந்து. சீதை ஏதோ வெளியே சத்தம் கேட்குதே, யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வரா. உடனே ராமன் சொல்கிறான், என் மனைவி வந்துட்டா, நீ அந்த பக்கம் போ அப்படிங்க. உடனே சீதையை பார்க்குறா. பார்த்த உடனே இவளுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, ஆஹா, நாம் எவ்வளவோ அழகாக மேக்கப் பண்ணிட்டு வரோம், நம்முடைய உருவங்கள்லாம் வளைச்சி உலகமே பார்க்க அதிசயிக்கிற மாதிரி ஒரு அழகான தோற்றத்தில் வந்திருக்கோம். ஆனால் இவன் எந்த மேக்கப்பும் இல்லாமல் தவக்கோலத்தில் இருக்கிறவன் இவ்வளோ அழகாக இருக்காளே, அப்படி இருக்கும்போது ராமன் எப்படி நம்மளை பார்ப்பான் அப்படின்ட்டு ஓடிடுறா. ஓடினவ இரவு பூரா விரக தாபத்தில் தவிக்கிறான். ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, விரக தாபம் தவித்து கொண்டு இருந்துட்டு அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச உடனே வரா. விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் வந்தவ ராமன் வரானான்னு பார்க்குறா. ராமன் வரல. இதில் இன்னொன்று ராமன் என்ன சொல்கிறான்னா, கடைசியாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவி வந்துட்டா, நீ போ, என் தம்பி இருக்கான். எப்படி? என் தம்பி இருக்கான், பக்கத்தில் தான் இருப்பான், இங்கே காவல் காத்துட்டு இருப்பான், அவன்கிட்ட போ, நீ வேணா அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டு இரு அப்படின்னு அனுப்புகிறா. அவன் கோபத்தில் போயிடுறான். சீதை வந்த உடனே போயிட்டு விரக தாபத்தில் இரவு பூரா சுற்றிக்கிட்டு இருக்கா. இவங்க பர்ணசாலையில் போய் இவன் கேட்குறா, சீதை யார் வந்தானா, யாரோ ஒரு பொம்பளை வந்தா, வழி கேட்டான்ட்டு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உள்ளே போயிடுறார். காலை எழுந்த உடனே சீதை வாசு தெளித்து கோலம் போடுறதுக்காக வர. வந்த உடனே சூர்பனகை அங்கே பர்ணசாலைக்கு வெளியில் நிற்கிறா. இவ சீதை இருக்கிறது வரைக்கும் ராமன் நம்மளை திருமணம் பண்ணிக்க மாட்டான் இல்லையா, அதனால சீதையை தூக்கி கொண்டுடுவோம், கொண்டுட்டா மனைவி இல்லாதனால நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சீதையை தாக்குறதுக்கு போகிறா. அப்போ லக்ஷ்மணன் வரான். இப்போ வய நயிற்றிடம் வரும் விளையாட்டு என்றாலும் வினை தீமையோன் என்பதை உணர்ந்து வீரன் உலையை இயற்றல் உள்ளை உள்ளினை உரிமையாயின் இளையவன் முனியும் நங்கை ஏகுதி விரைவு என்றான். இரவு முழுதும் சூர்பனகை இது பண்ணுறான். காலம்பர ஆன உடனே இவன் போய் தூக்குறா. நில்லடி நீ என கடுகினன் வெண்ணென நினைந்தான் வில்லில்லாதவன் வளங்கரி யாமன விரிந்த சில்வரியை ஓதி செங்கையில் திருக்கரம் பற்றி ஒள் வயிற்றெதித்து ஒழுகினான் சுற்றுவாள் உருவி.
உடனே அவள் தாக்க போனவளை இவன் கையை பிடிச்சு இவன் தாக்குறவன் என்ன பண்ணுறான்னா, ஊக்கி தாங்கி விண்படர் வெண்ணென உருத்தொரு வாளினை தூக்கி தொய்தினில் செய்திலையோன் என நூலா மூக்கும் காதும் வெம்முன் முளைக்கண்களும் முறையால் போக்கி சினத்துடன் புரிகள் விட்டான். அவளை என்ன பண்ணான்னா, மூக்கை அறுத்துட்டு அவளுடைய மார்பகங்களையும் அறுத்துடுறான். அறுத்த உடனே குய்யோ முறையோன்னு கத்திட்டு இவ போகிறான். போய் கொஞ்சம் தூரத்தில் நான் சொன்னேன்ல, கரண் தூஷணன் 2 பேர் அவனுடைய சகோதரர்கள், சித்தி பையங்க, அவங்கள்ட்ட போய் முறையிடுறான். கரண் தூடனண்ட போய் இப்போ இந்த குளத்தோடு போனோன்னா கரதூஷணர்கள் பார்க்குறான். என்ன ஆச்சு சகோதரி, இப்படி வந்திருக்கியே அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்முடைய எல்லைக்குள்ள மனிதர்கள் நுழைஞ்சிச்சாங்க, யாரோ ராஜகுமாரர்கள் போல தெரியுது, என்னன்னு அவர்களை யார் நீங்கள் கேட்க போனேன், அவர்கள் என்னை இப்போ மூக்கு அறுத்து இப்படி மூளையாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னோன்னா கரனுக்கு ரொம்ப கோபம் வருது. தேவர்களெல்லாம் என்னை கண்டால் நடுங்குவார்கள், அப்படிப்பட்ட இடத்துல இங்கே நம்முடைய எல்லைக்குள்ளே வந்து உன்னை இப்படி அவமானப்படுத்த துணிஞ்ச விட்டார்கள், அப்புறம் நான் போகிறேன்னு சொல்லி கரண், தூடனன், திரிசரன் 3 பேரும் அந்த பஞ்சவடியில் இருக்கக்கூடிய பர்ணசாலையை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் மீது ராமன் தன்னுடைய அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுறான். கரனுக்கும் கரதூடனர்களுக்கும் ராமனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்குது. இது சீதை பார்க்கக்கூடிய 2வது யுத்தம் இல்லையா? ஏற்கனவே ஒரு யுத்தம் பார்த்தோம். இது சீதை பார்க்கக்கூடிய 2வது. கரதூஷணன் ராட்சசர்களோட கடுமையான யுத்தம் பண்ணி கரதூஷணர்களை கொன்று விடுகிறான். திரிசரன் ஓடி போயிடறான். இப்போ இந்த நிலைமை வந்த உடனே கரதூஷணர்களை கொன்ற உடனே ராமன் நீ ஆறுதலாக இருன்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி விட்டு சீதை பயந்து போயிடுறான். ராட்சசர்கள் இறந்து போனால் எப்படி இருக்கும்? சூர்பனகை அலறிக்கொண்டு இலங்கையை நோக்கி ஓடுகிறாள். இலங்கையை நோக்கி நான் இப்போ கவிதையில் சொன்னேனா இல்லையா, அவளுடைய குரலை கேட்டு இலங்கை மாநகரத்தில் உள்ள ராட்சச பெண்கள் எல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க. சூர்பனகை மூக்கு அருந்து உடலெல்லாம் அங்கங்கள்லாம் இதாகி அலறிக்கொண்டு ஓடுகிறாள். அண்ணா 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 என்று ராவணனை கூவிக்கொண்டு ஓடுகிறாள். உடனே எல்லா நகரத்து மாந்தர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. ராவணன்ட்ட போய் சூர்பனகை போய் நிற்கிறா. நின்ன உடனே நான் ஏற்கனவே கவிதையில் சொன்னதுதான். ராவணன் பார்க்குறான், என்ன இந்த கோலத்தில் இப்படி வந்திருக்கியே, உன்னை இந்த மாதிரி செய்தது யாருன்னு கேட்குறான். முதல்ல கேட்கும்போது அவள் அழறா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். என்னுடைய மூக்கை இதே 2 மனிதர்கள் ராஜகுமாரர்கள் என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா. இப்போ ராவணன் ரொம்ப அழகாக கேட்குறான், அவங்க இப்படி செஞ்சானா நீ என்ன செய்தாய், அதுக்கு காரணம் என்ன? இப்போ தான் சூர்பனகை பார்க்குறா. இப்போ நேரடியாக நம்ம போய் ராமன்கிட்ட போய் சரசம் ஆடியதையோ அல்லது அவனை வம்பு எடுத்ததை சொன்னால் ரொம்ப மோசமாயிடும். அதனால் ஒரு அழகாக சொன்னால், தேவேந்திரனுக்கு ஒரு அழகான மனைவி இந்திராணி, மகாவிஷ்ணுக்கு லக்ஷ்மி, பிரம்மனுக்கு சரஸ்வதி, நீ வணங்கக்கூடிய கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பார்வதி. இப்படி அழகழகான ஜோடியா அவர்கள் இருக்கும்போது நீ தேவர்களுக்கு சமமானவன், உனக்கு அழகாக ஒரு பொண்ணை ஜோடியா சேர்க்கணும்னு நான் நினைத்தேன். அப்படி சீதைன்னு ஒரு பொண்ணை பார்த்தேன், அவள் ரொம்ப அழகாக இருந்தா, உனக்கு அவளுடைய அழகெல்லாம் வர்ணிக்கிறான்.
இதை கம்பன் நயமாக சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பின்னால் அந்த பாடல் வரும்போது சொன்னேன், அவளுடைய அழகெல்லாம் சொல்லி கொண்டு போய் காட்டுவான். அப்போ அந்த ஒரு மரத்தை பார்ப்பான். இவனுடைய மனசில் பூரா சீதையாக இருக்கும். ஒரு மரத்தை பார்த்து காட்டி தருவான், சீதை இந்த மாதிரி அழகாக இருப்பாளாம்பான். இல்லை இல்லை, இது ராமன் பாவை. ஏன்னா இவருடைய நினைப்பில் பூரா ராமன் இருக்கா. அப்படி சொன்ன உடனே அவளை தூக்கி வருவதற்காக நான் வந்தேன். இப்பொழுதே அதை அவளை உனக்காக கவர்ந்து வரும்போது நினைச்சப்ப இந்த ராமர் லக்ஷ்மணர்கள் வந்து என்ன இப்படி அகோரமாக ஆக்கி விட்டார்கள்லாம். உடனே இவனுக்கு இப்போ நினைப்பு பூரா சீதை மேலே போயிடுச்சு. காமன் இவனை ஆட்கொண்டதுனால இவனோட நினைப்பு சீதை மேலே போனதுனால அடுத்தாற்போல் இதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ சீதையை கவர்ந்து வரணும்னு அப்போ அவனுடைய மனசில் என்ன தோன்றுகிறது. அதற்கு திட்டம் தீட்டுவதற்காக உடனே தன்னுடைய தாய் மாமன் மாரீசனை அழைக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாரீசன் சுபாகு 2 பேரும் விஸ்வாமித்திரருடைய தபத்துக்கு காப்பாற்றுறதுக்காக வந்தப்ப, விஸ்வாமித்திரருடைய யாகசாலையில் காவல் காத்து கொண்டு வந்தப்ப இந்த மாரீசன் சுபாகு 2 ராட்சசர்கள் வந்து அந்த அக்னி குண்டத்தில் எல்லா வகையான துர்திரவிகளெல்லாம் போடுறாங்க. அப்போ சுபாகுவை ராமலக்ஷ்மணர்கள் ஒரு அஸ்திரத்தில் கொண்டுடுறாங்க. மாரீசனை தூக்கி கடலில் தூக்கி எரிஞ்சிருது அந்த அஸ்திரம். அதனால் அவன் மாரீசன் இலங்கை கடலில் போய் விழுந்து அப்புறம் ஒரு தீவில் ஒதுங்கி இருக்கான். அந்த மாரீசனை கூப்பிடுறான், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா. என்ன உதவி? இப்படி ராமர் லக்ஷ்மணர் சீதைன்னு 3 பேர் பஞ்சவடியில் தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் அந்த சீதையை கவர்ந்து வரலான்னு நினைக்கிறேன். நான் இப்போ ராட்சசனாக போனேன்னா என்னால் அவங்கள கவர முடியாது, அவங்களோட யுத்தம் பண்ணி கொண்டு வர முடியாது. அதனால் நீ போய் ஒரு மானாக உருவாரி போய் அந்த ராமலக்ஷ்மணர்களை பிரிச்சுட்டேன்னா நான் சீதையை சுலபமாக தூக்கி கொண்டு வந்துடுவேன்னா. மாரீசன் சொல்கிறான், பா ராவணா, லங்கேஸ்வரா, நீ தெரியாமல் ஆசைப்பட்ட. ராமர் லக்ஷ்மணனுடைய பலம் எனக்கு நல்லா தெரியும். நான் உயிர் பிழைச்சதே பெருசு. பால்ய வயசில் விஸ்வாமித்திரருடைய தவசாலையில் நானும் என்னுடைய சகோதரன் சுபாகவும் போய் தவத்தை கெடுக்கலான்னு போனப்ப அவர்கள் அஸ்திர பிரயோகம் பண்ணி நான் உயிர் பிழைச்சி கடலில் வந்து விழுந்தேன். அப்படிப்பட்டவர்கள் நீ போகாத, அது உனக்கு நல்லது இல்லைன்னா. உடனே இவனுக்கு கோபம் வந்தது ராவணனுக்கு. நீ போகாட்டி உன்னை நான் இங்கேயே கொண்டுடுவேன்னா. அப்போ மாரீசன் சொல்கிறான், உன் கையினால் சாகிறதுக்கு நான் ராமன் கையினாலே சத்தியனா எனக்கு மோசமாவது கிடைக்கும், அதனால் நான் போகிறேன் என்று சொல்லி மாரீசன் பஞ்சவடியை நோக்கி போகிறான் என்ற அளவோடு நிறைவு செய்து, ஏனென்றால் அடுத்த வாரத்திலிருந்து ராமனுக்கு இந்த மாயமானை துரத்தி கொண்டு போகக்கூடியது அதெல்லாம் கொஞ்சம் ரசமான கட்டம்ங்கிறதுனால கொஞ்சம் நிறைய பாசுரங்கள் இருக்கும், அதில் பார்ப்போம் என்று கூறி, அதோடு எனக்கு இன்றைக்கி ஒரு ஹோமமும் இருக்குது ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு, அதுக்கு நான் போக வேண்டியதுனால இந்த அளவோடு நிறைவு செய்து மாரீசன் பஞ்சவடியை நோக்கி போகிறான் என்றதோடு கூறி இந்த வார சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் வரையேலோரம் பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் அட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மற்றையில ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரே.